ஹாய் காய்ஸ், நேத்து நமக்கு சிவி அப்லோட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சு. அதாவது நமக்கு வந்து சிவி அப்லோட் பண்றதுக்கு டைம் குடுத்தாங்களா, அதாவது வந்து நேத்து நமக்கு முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு ரேங்க் லிஸ்ட் வருமா? அந்த மாரிலாம் நமக்கு நெறைய பேருக்கு தோணும். ஆக்சுவலா அது ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மெமோ. இப்போ வந்து நீங்க சிவி வந்து உங்களுக்கு வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரிசல்ட் பண்ணீங்க. அப்புறம் சிவி வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெமோ மாதிரி வரும். ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு மெமோ வந்திருக்கும். இந்த மெமோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க என்னென்ன அப்ளை பண்ணீங்க, என்னென்ன அப்லோட் பண்ணீங்கன்னு குடுத்துருப்பாங்க. 10th சர்டிஃபிகேட்டா, 12th சர்டிஃபிகேட்டா, யூஜியா, பிஜியா, டைப்பிஸ்ட் இருக்கா, ஸ்டெனோ இருக்கா, பிஎஸ்டி இருந்தா பிஎஸ்டிமா, இல்ல நீங்க பிடபிள்யூடி இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லி மெமோ குடுத்துருப்பாங்க. இங்க வர்ற மெமோ வந்து உங்களுக்கு என்னன்னா, இண்டிவிஜுவல் மெமோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு நீங்க எஸ்எம்எஸ் ஃபோன் நம்பர் குடுத்துருப்பீங்க பாருங்க. அதுல இல்லாட்டி மெயில் வந்து நீங்க லிங்க் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்து ஃபோன் நம்பர் குடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரோட எஸ்எம்எஸ்க்கு அதுக்கப்புறம் மெயில் குடுத்துருப்பீங்க தெரியுமா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வரும். போஸ்ட்ல வரவே வராது உங்களுக்கு. ஸோ அந்த மெமோ வந்ததுக்கப்புறம் நீங்க அகைன் ஏதாவது அப்லோட் பண்ணணுமான்னு நீங்க நினைக்கலாம். அப்லோட் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. டைரக்ட்டா நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு தான். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சிவி அப்லோட் பண்ண எல்லாரையும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாரையும் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. அதுல சில பேர் மட்டும் தான் நமக்கு கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இண்டிவிஜுவல் மெமோ வரும். அந்த இண்டிவிஜுவல் மெமோல தான் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா எஸ்எம்எஸ், இமெயில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆக்சுவலா அந்த மெமோல எப்படி இருக்கும் அப்படின்னா, வரிசை எண் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பதிவு எண், அப்புறம் உங்க ரெஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் தரவரிசை எண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வரிசை எண்ணுக்கும் தரவரிசை எண்ணுக்கும் டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ வந்து நீங்க வந்து 1234ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 1180, 90 அந்த மாதிரி கூட சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதான் ஏன் அப்படின்னா வந்து, நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு எதுல வந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா தரவரிசை எண், வரிசை எண் வந்து நெறைய பேருக்கு சேஞ்சஸ் ஆகும்னு சொன்னா, சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகும். ஏன் அப்டின்னா, இது வந்து எதனால அப்டின்னா வந்து, சில பேர் வந்து சிவி வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னா வந்து, சில பேர் வந்து வேற ஏதாவது போஸ்டிங் போயிருக்கலாம். ஸோ, அதனால சிவி அப்லோட் பண்ணாம இருக்கலாம். இல்ல அப்டின்னா வந்து, அவங்க வந்து நெனச்ச அளவுக்கு மார்க்ஸ் வந்திருக்காது. மேபி வந்து அவங்க வேற ஏதாவது ஜாப்ல இருக்கனால, அவங்க வந்து இல்ல நம்ம வந்து போலாம் அப்டின்னு சொல்லி, இல்லாட்டி வந்து சில பேர் வந்து விஏஓ தான் வேணும், ஜேஏ தான் வேணும் அப்டின்னு நெனச்சிருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு மார்க் இருந்திருக்காது. அவங்க வந்து குரூப் 2 நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவி அப்லோட் பண்ணாம இருப்பாங்க. அண்ட் தென் அகைன் சிவில ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையும் உங்களுக்கு இங்க வந்து நம்பர்ஸ் வந்து இப்போ அதாவது ஆட்கள் குறைவாங்க. இப்போ நீங்க 1234 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணல சிவி அப்படிங்கும்போது நீங்க முன்னாடி போவீங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து இதுல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா, அது நெக்ஸ்ட் உங்க நேம் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னைக்கு டேட் கவுன்சிலிங் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. என்னைக்கு டேட்டுன்னு குடுத்துருப்பாங்க. டைம் என்னன்னு குடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன் செஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கரெக்ட் டைம் குடுத்துருவாங்க. நீங்க அப்ப ரிப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு மொத்தம் 3 ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வந்து 500 பேர கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நாளைக்கு கவுன்சிலிங்க்கு வந்து 500 பேர் நியர் வந்து 500 மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலிங் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மெமோல வந்து உங்களுக்கு வரும். இண்டிவிஜுவல் மெமோல. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலா தான் உங்களுக்கு வரும். அப்ப வந்து நீங்க சிவில வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்களோ, அதோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் நீங்க 2மே வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் நீங்க சில பேர் வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏதாவது நேம்ல வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்கு. இல்லாட்டி இனிஷியல் வந்து நாங்க போகும்போது அந்த புல் ஸ்டாப் இல்லாம வந்து கண்டினியூஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க அப்பாலஜி லெட்டர் வச்சு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ணி போகும்போது அந்த ஓல்டு சர்டிபிகேட், நியூ சர்டிபிகேட் 2மே நீங்க எடுத்துட்டு போங்க. இன் கேஸ் வந்து இது பண்ணும்போது அதே மாதிரி நீங்க ஒரிஜினல் வந்து நீங்க மிஸ் பண்ணாம எல்லாமே எடுத்துட்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க எடுத்துட்டு போங்க. அண்ட் தென் உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெமோ வருது பாத்தீங்களா, அதை நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி அதை நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா அந்த மெமோ இருந்தா தான் நம்மளால உள்ள போக முடியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் மெமோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெமோ இல்லை அப்படின்னா நம்மள வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மெமோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவல் மெமோ வந்து நீங்க எடுத்துட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.